எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வாரம் உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டா இந்த லாங் வீடியோல வந்து மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் போன வாரம் ஃபேமிலியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கான விருந்து சாப்பாடுலாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அந்த 2 நாளைக்கு நடுவுல பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு தான் இந்த மதுரை ட்ரிப்பு. மதுரைக்கு போகணும் அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் அடிக்கடி பேசிக்குவோம். ஆனா எனக்கு அம்மாவை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. சடனா முந்தின நாள் நைட்டு அம்மா வரேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் விடிய காலம் கிளம்பி போயிட்டு அன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் அது அந்த டைமில் நடக்காது. அன்பிளான்டாக சில விஷயங்கள் நடக்கும் பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். அப்படி தான் அம்மா தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து மதுரைக்கு போயிருந்தோம். நான் வியர் பண்ணியிருக்க குர்தா செட் கூட புதுசு தான். ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். கரெக்டாக அதுவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு. எல்லாமே அப்படி கோயின்சிடெண்ட்டாக அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சடனாக அந்த புது ட்ரெஸ்ஸவே நான் அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி, கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கொடுத்துருக்கிற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கும்போது அதில் இருக்க ஒரே ட்ராபேக் வந்து லைனிங் வந்து இருக்காது. அது மட்டும்தான். மற்றபடி ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்ச் கூட புதுசு தான். இது வரைக்கும் நான் வந்து லெதர் ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்டல் ஸ்ட்ராப் வச்சு வாட்ச் வாங்கியிருக்கேன். இப்போ வர்ற நிறைய வாட்ச் மாடலில் அந்த லாக் டைப் வந்து மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க. நம்மளோட விரிஸ்ட் சைஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம இழுத்து அந்த மேக்னெட்டை லாக் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஸ்டிஃபாகவே நின்னுது. ஆக்சுவலாக என்னோட தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் அவளுக்கு தனியாக ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தான். நான் அதில் ஒரு ஃப்ரீ ட்ரையல் பார்த்துட்டேன். என்னோட கைக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி இருந்ததும் நான் எனக்கு தனியாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த மெட்டல்லையே 3 கலர் அவைலபிளாக இருந்தது. கோல்டு, ரோஸ் கோல்டு, ஆன்டிக்கு. எனக்கு வந்து இந்த ஆன்டிக் ஃபினிஷ் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுனால நான் வந்து அந்த ஆன்டிக் மெட்டல் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸு, வாட்ச்சு எல்லாத்தோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் விடிய காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும்னா சுத்தமாக ஆகாது. நான்லாம் நைட் டைமில் ஆந்த மாதிரி உட்காந்து படிக்கிற ஆள். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் காலையில் விடிய காலமே எழுந்திரிச்சு சமைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வெளியில் எங்கேயாச்சும் டூருக்கு போகணுன்னு சொல்லிட்டா போதும், ஃபஸ்ட் ஆளாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிடுவேன். காலையில் எத்தனை மணியாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அன்றைக்குமே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து எல்லோரும் ரெடியாகி அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே அம்மா, தங்கச்சி, குட்டீஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, குட்டீஸ் அதுக்கு மேலே பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் காரில் ஏறி ட்ராவல் ஸ்டார்ட் ஆனதும் குட்டீஸ் வந்து பயங்கர டயர்டாயிட்டாங்க. அப்பாவுக்கும் வரணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து காரில் இடம் பத்தாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வரல. வந்திருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம். ஆனால் குட்டீஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. தங்கச்சி பொண்ணுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அக்ஷய் அகி கிட்ட அவளுக்கு இருக்க பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அச்சி அக்கா, அகி அக்கா இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அக்ஷய் அகி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவை கூட தேட மாட்டா. அந்த அளவுக்கு அக்ஷய் அகிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. குட்டீஸை வச்சு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டே தான் வந்தாங்க. கன்னியாகுமரியிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். நமக்கு ட்ராவல் ஃபுல்லாகவே ஹைவே அப்படிங்கிறனால அந்த அலுப்பு வந்து தெரியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்ம மதுரை பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் வந்து மதுரைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹைவேல இருக்கிற ஹோட்டல் தான். டெம்பிள் சிட்டி. நிறைய பிரான்ச் இருக்குது. நாங்கள் பர்டிகுலராக இந்த பிரான்ச்சில் நிறைய வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருக்கோம். நம்ம பெங்களூருக்குலாம் முன்னமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்போல்லாம் இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் தான். காலையிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்ம இட்லி வாங்கினாலும் தோசை எது வாங்கினாலும் நம்ம டேபிளுக்கு வந்து 3 வகையான சட்னி, அதுக்கப்புறமா பொடி, நெய், சாம்பார் எல்லாமே கொண்டு வச்சுருவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதோட இங்கே உள்ள காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளுக்காலு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் போட்டிருந்தோம். இட்லி, ரவா தோசை, பொங்கல், சாம்பார் வடை, தயிர் வடை இந்த மாதிரி எல்லாம் சுட சுட டேபிளுக்கு வந்துச்சு. எல்லாரும் ஷேர் பண்ணி சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக இந்த மாதிரி வெளியில் போகிறதுனாலும் சரி, வீட்டிலே இருக்கிற மாதிரி இருந்தாலும் 2 டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். டீம் ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட கொழுந்தனும்.
டீம் பி நானும் என்னோட 2 தங்கச்சியும். அம்மா வந்து எப்போவுமே ஒரு ஜட்ஜாக தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களோட கான்வர்சேஷன் எப்போவுமே ஒரு டிபேட் மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவோட சப்போர்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 மருமகனுக்கு தான் இருக்கும். இப்போ தான் எல்லா ஊர்லேயும் நல்ல மழையாக இருக்குது. போன வாரம் வரைக்கும் வெயில் சுட்டு எரிச்சிட்டு இருந்தது. நாங்கள் மதுரைக்கு போன டைம்லையும் நல்ல வெயில் தான். வந்ததும் ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பயங்கர கூட்டமாக இருந்தது. சம்மர் வெக்கேஷன் வேறு, அதுலேயும் சண்டே. நார்மல் தரிசனத்துக்கு 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. குட்டீஸ் எல்லாம் இருந்ததுனால ஸ்பெஷல் தரிசனத்துக்கே டிக்கெட் வாங்கி போயிருந்தோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. எப்போ மதுரைக்கு வந்தாலும் இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணிடணும்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தேன். கடைசியில் அந்த ஆசையுமே எனக்கு நிறைவேறிடுச்சு. அதுலேயும் அலைச்சலே இல்லாமல் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த கடை வந்து கரெக்டாக அம்மன் சன்னதிக்கு முன்னாடியே இருந்துச்சு. கடையோட பேர் வந்து சிக்கந்தர் ஸ்டோர். ஒருவேளை மதுரை மக்களுக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கடையில் தான் கேஸ்ட் அயனோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்து தான் ஆக்சுவலாக இந்த கடைக்கு வந்து வந்தேன். ஆனால் அதில் போட்டிருந்தது மாதிரி ஒவ்வொரு குக்வேரோட ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு. நம்ம நார்மலாக ஆன்லைனில் பார்க்குற ரேட்டுக்கு அப்படியே பாதி ரேட்டுக்கு இங்கே வந்தோன்னா வாங்கிடலாம். ஆனால் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க, பார்கெயின்லாம் பண்ண முடியாது போல். ஸோ அங்கே வந்ததுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கடாய், அதுக்கப்புறமா ஸ்கில்லட், இன்னொரு இரும்பு கடாய், 3 ஐட்டம் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட எப்படி கேஸ்ட் அயன் வந்து நம்ம சீசன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது சமையலுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடைன்னு மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான கடைகள் இந்த கோவில் சன்னதியை சுற்றி சுற்றி இருந்துச்சு. நம்ம மதுரை மக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி யூனிக்கான வேறு ஏதாச்சும் கடைகள் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அக்காவோட ஃபேமிலி இங்கே மதுரையில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் எங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. மதியம் லஞ்ச் எங்கே சாப்பிட்லான்னு கேட்டப்போ அம்சவல்லிங்கிற ஹோட்டல் சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா கூட்டம் அப்படியே க்யூவில் நிற்கிது. ஒவ்வொருத்தரும் நேம் கொடுத்தது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பேர் கொடுக்கும்போது 40வது ஆளாக தான் இருந்தோம். இங்கே சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமாங்கிற ஒரு டவுட்லேயே தான் இருந்துச்சு. கடைசியில் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ள சீட் கிடச்சிது. உள்ளே போனதும் மீல்ஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் தான் வெயிட்டர் சொன்னாங்க, மீல்ஸ் எல்லாம் இல்லை, பிரியாணி தான் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி எல்லாம் இருந்தது. ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக ஒருத்தன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, வயிறு நிறைஞ்சாச்சு. அடுத்தது ஷாப்பிங் தான். எங்கே போகலான்னு பார்த்தப்போ பக்கத்துலேயே நடந்து வர தூரத்தில் தான் இந்த ராஜ்மஹால் சில்க்ஸ்னு ஒரு கடை இருந்தது. அங்கே ரேட்டெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஹோட்டலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் பார்த்தேன், அவங்களுமே இந்த கடையை தான் சொன்னாங்க. அதனால் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த டெய்லி வியர் சாரியெல்லாம் நிஜமாவே ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மலான ரேட்டில் இருந்தது. இந்த சாரியெல்லாம் அம்மா நாகர்கோவிலில் போத்தீஸில் வாங்கினாங்கன்னா 800-900ன்னு வாங்குவாங்க. இங்கே வந்து பாதிக்கு பாதி ரேட்டு தான் இருந்துச்சு. குவாலிட்டிலையுமே எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து வாங்கிட்டு அப்படியே ஃபைனலாக பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் எங்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அதை மட்டும்தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. வேறையும் நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஆனால் குட்டீஸ் எல்லாம் பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. சாயந்தரத்துக்கு மேலே யாருக்குமே எனர்ஜி சுத்தமாக இல்லை. வீட்டுக்கு கிளம்பிடலாம் அந்த மைண்ட் செட்கே வந்துட்டோம். எனக்குமே மொபைல் அன்னைக்கு சார்ஜ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால. இந்த துணி கடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அதுவுமே ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் தான் இருந்துச்சு. இங்கே என்ன பிரச்சனைனா எல்லா கடைகளுமே அந்த அம்மன் கோவில் ஸ்ட்ரீட் இருக்குல்ல அதை சுற்றி இருக்குது. எல்லா இடத்துக்கும் நம்ம கன்வீனியண்ட்டாக காரில் போக முடியறது இல்லை. 2 வீலர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். ஸோ காருக்குள்ளே வச்சு தான் அந்த ஜிகிர்தண்டாலாம் வாங்கி குடித்தோம். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு அப்பாவுக்கு பார்சல் வாங்கிட்டு அப்படியே சாயந்தரம் மதுரைக்கு ஒரு டாட்டா சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு டே சூப்பராக போச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது அன்றைக்கி 10 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு வேறு அடுத்த நாள் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்கிறத ஓப்பன் பண்ணியே பார்க்கல. எல்லாம் அப்படியே வச்சுருந்ததை அன்றைக்கி தான் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். நான் முக்கியமாக அந்த துணி கடையில் வாங்கினது என்னென்னா பலோசோ பேண்ட் 2 வாங்கினேன். பிளாக் கலர் ஒன்று, சாண்டல் கலர் ஒன்று. இது வரைக்கும் நாகர்கோயிலில் இருக்கிறப்போ மேக்ஸிமம் போத்தீஸ்க்கு தான் போவோம். அங்கே பலோசோ பேண்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 600 தான் இருக்கும். ஆனால் நான் வாங்கினது பிளெயின் பலோசோ தான். அதோட ப்ரைஸ் வந்து 340 ருபீஸு. அதுக்கப்புறமா இந்த டவல் எல்லாமே 150, 120 அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. அப்புறம் நான் ஒரு 3 லெகின்ஸ் வாங்கினேன். அதோட ரேட்டுமே 320, 340 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதெல்லாம் அம்மாவுக்கு வாங்கின டெய்லி வியர் சாரீ. நான் அங்கேருந்து துணி பேக் எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் இதையும் தூக்கிட்டு வந்துட்டேன் போல். இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே 400க்குள்ளே தான்
தான் இருக்கும். சாரீ எல்லாமே நல்லா சாஃப்டாக குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட கமெண்ட்ஸில் யாரோ கேட்டிருந்தீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கூட வரும்போது பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்களான்னு. இந்த வாட்டியும் மதுரை வந்தப்போ அவங்க வந்து ட்ரெஸ் எதுவுமே வாங்கிக்கல. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக 2-3 கடைகள் வச்சுருப்பாங்க, அங்கே தான் ரெகுலராக வாங்குவாங்க. மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஜுடியோவில் இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாக அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. குட்டீஸ்க்கு வந்து 2 செட்டு டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்கர்ட் எடுத்தோம். எனக்கு வந்து டெய்லி வியருக்காக 2 டாப்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் டாப்ஸு இதோட ப்ரைஸ் வந்து 500. அப்புறம் இன்னொரு ஆஷ் கலர் டாப்ஸ் வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் வந்து 650. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கொடுத்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு கொடுத்த ப்ரைஸ்க்கு ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்கந்தர் ஸ்டோர் போயிருந்தோம்ல, அங்கே இந்த ஜிம் பாட்டில் பார்த்தேன். இது செட் ஆஃப் 3ன்னு சொல்லி இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் பாட்டில், எல்லாமே வந்து சிப்பர் டைப்பு தான். இதுக்கு உள்ள வந்து அடுத்த ஒரு சைஸ் இருக்கும், அதுக்கு உள்ள இன்னொரு சின்ன சைஸ் வந்து பாட்டில் இருக்கும். இது மெயினாக வாங்கினதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று அதில் டைமோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சிட்டோன்னா இத்தனை மணிக்குள்ளே நம்ம அந்த அளவு தண்ணி குடிக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதில் சுடு தண்ணி ஊற்றி குடிக்க முடியாது, ஏன்னா இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மல் வாட்டர் வந்து பிடிச்சி வச்சு குடிச்சிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 320. அதுக்கப்புறமா இந்த கிச்சன் செட், இதுவுமே அந்த சிக்கந்தர் ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். 2 டைப் ஆஃப் கிச்சன் செட் இருந்தது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து இரும்புலேயே இருந்துச்சு. இரும்பு எதுக்காக வாங்கலைன்னா, குட்டீஸ் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் ஊற்றி விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வாங்கிட்டோம். கிச்சன் செட் வாங்கினதுலேருந்து இப்போ ஃபுல்லாக சமையல் விளையாட்டு தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த போர்டு, இதுவுமே 140 ருபீஸ்க்கு கோயிலுக்கு வெளியில் ஒரு கடையில் கிடச்சிது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சோம், அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வாங்கியிருக்கிறதுலே ரொம்ப ஒர்த்தாக ரொம்ப நாளைக்கு நம்ம கூடவே வரும் அப்படின்னா கிச்சனுக்கு வாங்கியிருக்க இந்த கேஸ்ட் அயன் பாத்திரம் தான். ஒவ்வொரு பாத்திரத்தோட வெயிட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. தூக்குறதுக்கே 2 கை வச்சு தான் தூக்க முடியும். இதை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக சீசன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இதில் நான் சமைச்சிட்ருக்கேன், அதை வந்து ஃப்யூச்சரில் அக்ஷய்க்கு இதே பாத்திரத்தை வச்சு சமைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த அயன் பாத்திரம் எல்லாமே நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் வாங்கியிருக்க அந்த பெரிய சைஸ் கடாய் 11 இன்ச்சு, அதோட ப்ரைஸ் வந்து 670. அதுக்கப்புறமா இன்னொரு குழி மாதிரி இருக்கக்கூடிய கடாய் வச்சுருக்கேன்ல, அது வந்து அந்த பழைய மாடல் டைப் தான், அதோட ப்ரைஸ் வந்து 400. இன்னொரு ஸ்கில்லட் வாங்கியிருக்கேன், அதோட ப்ரைஸ் வந்து 450. ஸோ டோட்டலாக இந்த 3 அயன் பாத்திரத்தோட ப்ரைஸுமே 1700க்குள்ளே வந்துடும். அந்த கடையில் வச்சுருந்த எல்லா கேஸ்டைன் குக்வேருமே ப்ரீ சீசன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. எல்லா பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்ணெய் பிஸ்கோடி தான் இருந்துச்சு. நம்ம அந்த பாத்திரத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததும் ஒரு வாட்டி அதை சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து சமைக்கவே ஆரம்பிச்சிடலாம். அங்கே இருக்கும்போது பாத்திரம் எல்லாமே தூசியாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் அதில் சோப் இல்லைன்னா விம் ஜெல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சி எல்லா பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோனாலே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் மேக்ஸிமம் வந்துடும். கேஸ்ட் அயன்லேயே 2 டைப் வச்சுருந்தாங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து ரஃப் சர்ஃபேஸாக தான் இருந்துச்சு. இதை விட ஸ்மூத் ஃபினிஷ் அவங்களே வந்து உள்ளே பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். இதை விட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 100-150 ருபீஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கடையில் உள்ள அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, இதை வாங்கி நம்ம தொடர்ந்து இதில் சமைக்கும் போதே அந்த ஸ்மூத் ஃபினிஷ் வந்து நேச்சுரலாக நமக்கு வந்துடும். பட் அந்த பாத்திரத்துக்கு வந்து மிஷினில் வந்து அவங்க பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த இரும்பு கடாய் தான் ஃபஸ்ட் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால துரு எதுவும் இல்லாமல் அழகாக இருக்குது. ஆன்லைனில் வாங்கலை, அதுவுமே ஒரு ரோட்டு சைடு கடையில் தான் வாங்கினேன், 250 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. இனி அது வந்து ஆப்பத்துக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணலாம், குழம்பு பொரியலுக்கெல்லாம் இப்போ வாங்கியிருக்க குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் ஈவனாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன காட்டன் துணியை நம்ம 4வோ 5வோ மடித்து எடுத்துட்டு நம்ம அந்த பாத்திரம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோன்னா நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பாத்திரத்தில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியோடவே வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஆயில் அப்ளை பண்ணி தொடச்சதுக்கும் அடுத்த வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த ஸ்டெப்பை முடிச்சு வச்சதும் ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது வெங்காயத்தை வந்து அந்த பேனில் நல்லா எண்ணெய்
எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம் நல்லா கரிகிறது வரைக்கும் எல்லா பக்கமும் படுறது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக என்ன அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே அந்த வெங்காயத்தோடையே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு காட்டன் டவல் இல்லைனா டிஷ்யூ வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். நம்ம குக்வேர் வந்து இப்போ சமைக்கிறதுக்கு வந்து சூப்பராக வந்து சீசன் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான். எந்த பாத்திரம் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இந்த 2-3 ஸ்டெப்பை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அயன் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பாத்திரத்தெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா துருங்கிறதே அந்த பாத்திரத்தில் வந்து நமக்கு வராது. ஒவ்வொரு வாட்டியும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த சமைச்ச பொருளை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சோப் இல்லைனா லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஏதாவது யூஸ் பண்ணி பாத்திரத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா பாத்திரத்தில் துருங்கிறதே பிடிக்காது. லைஃப் லாங் வந்து சூப்பராக நம்ம வந்து அயன் பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இரும்பு பாத்திரம் சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொஞ்சமாக சிக்கன் 65க்கு மாற்றி வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஒரு டயட் சிக்கன் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஒரு 2 குழிக்கரண்டி அளவு தயிர், தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். சிக்கன் 65க்கு கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா சக்தி பிராண்டோடது சேர்த்துட்டு அது கூடவே தேவையான உப்பு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் சேர்த்துட்டு எலுமிச்சப்பழம் இருந்ததுன்னா அந்த ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடும். இந்த டயட் சிக்கன் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா வெங்காயம், தக்காளி இதையுமே சிக்கன் கூடயே சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண வச்சுட்டு பாத்திரத்தில் அதை அப்படியே சேர்த்து நம்ம சமைக்க ஆரம்பித்தோன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வர ஆரம்பித்து சிக்கன் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்ம அப்படி ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரி, 3 மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன், தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வேக வச்சதும் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லியெல்லாம் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி. டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் எண்ணெய் ஊற்றாமையும் செய்யலாம், அதே சமயத்தில் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்குறது இல்லை. ஸோ இது அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாதத்தில் அந்த கிரேவியை அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கேஸ்டைன் பாத்திரம்லாம் வாங்கும்போது எனக்கு இருந்த டவுட் என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க புளி யூஸ் பண்ணி சமைக்கக்கூடாது, தக்காளியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த கடைக்காரங்க கிட்ட கேட்டப்போ இந்த கேஸ்டைன் பாத்திரம் நான் வாங்கியிருக்கிறதுல எல்லாமே புளி, தக்காளி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி சமைக்கலாம். எது சமைச்சாலும் சமைச்சு முடித்ததும் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில அயன் குக்வேர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கண்டிப்பாக புளியோ தக்காளியோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கலர் வந்து சாப்பாட்டில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கடாய் ஐட்டமில் வந்து ஃப்ரை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பெஸ்ட்டு நம்ம சமைச்சு முடிச்சிட்டோன்னா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் சூடு நல்லா இறங்கினதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பாத்திரத்தை சூடாக்கி எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நம்ம அதை தடவி விட்டுட்டோன்னா அடுத்த யூஸ்க்கு வந்து நம்ம பாத்திரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சூப்பரான டயட் சிக்கன் 65 எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கேஸ்டைன் பற்றின உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த மாதம் யாரெல்லாம் பர்த்டே, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க பூர்ணிமா, சாந்தினி, தர்ஷனா, தர்ஷிகா, நிலா, தியா, ஜெஸ்லின், ராகா, சுதர்ஷினி, காளிதாஸ், தனலக்ஷ்மி, சாரதா ஸ்ரீ, சாதனா ஸ்ரீ, ஷஷ்டிகா ஸ்ரீ உங்கள் எல்லாத்துக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க சிந்து செந்தில், ஆல்வின் நிவேதா,
ஜான்சி ரவி, பிரவீன் மோனிகா, தேவிகா திருமலை குமார் உங்கள் எல்லாத்துக்குமே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாய் சொல்ல சொன்னவங்க புவனா, கௌசல்யா, பிரியா, தீக்ஷா, கவின், காயத்ரி, அஸ்வின் மோன், புஷ்பா ராணி, தேவ், தியா, சாஃப்ரான், கீதா, சுபா உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டெய்லி மினி விளாக்ஸில் பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.